சமயபுர மாரியம்மனை பயமுறுத்திய அசுரன் பற்றி தெரியுமா உங்களுக்கு? கோயில் என் கோபத்தை சந்திக்கும். நமது தமிழ் இன்ஃபோ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். முன்னொரு காலத்தில் உலகையே நடுங்க வைத்த விக்ரமாசூரன் என்ற கொடிய அசுரன் வாழ்ந்தான். சிவபெருமானிடம் வரம் பெற்ற அவன் மாய வித்தைகளில் தலை சிறந்தவன். நினைத்த மாத்திரத்தில் எந்த உருவத்தையும் எடுக்கும் பேராற்றல் அவனுக்கு இருந்தது. பூமியிலுள்ள பிஞ்சு சிறுவர்களை கொன்று குவித்ததோடு நில்லாமல் இந்திரலோகத்தையும் தன் வசப்படுத்தினான். அங்கிருந்த தேவர்களை சிறைப்பிடித்து கடும் சித்திரவதைக்கு உள்ளாக்கினான். அவனது அக்கிரமங்கள் எல்லை மீறி அகிலத்தையே ஒழுக்கின. கலங்கி நின்ற தேவர்களும் முனிவர்களும் ஆதிபராசக்தியின் திருவடிகளில் சரணடைந்தனர். அவர்களின் தீராத துயரத்தை துடைக்க அண்ட சராசரமும் அதிர அன்னை பராசக்தி சமயபுர மாரியம்மனாக சீறிக்கொண்டு அவதரித்தாள். அன்னைக்கும் அசுரனுக்கும் இடையே உக்கிரமான போர் மூன்றது. விக்ரமாசூரன் தன் மாய வித்தைகளால் விசித்திரமான விலங்குகளாய் உருமாறி அம்மனின் படைகளை சிதறடித்தான். இறுதியில் அகங்காரத்தின் உச்சமாய் ஒரு ராட்சச சிலந்தியாக விஸ்வரூபம் எடுத்த அவன் அன்னை மகாசக்தியை எகதாளத்துடன் பார்த்தான். பெண்ணே, உன்னை உயிரோடு விடமாட்டேன். என் வலைக்குள் உன்னை உயிரோடு விட மாட்டேன். கயிறு போன்ற தடிமனான வலைகளை அன்னை மாரியம்மன் மீது வீசி எறிந்து அவளை கட்ட முயன்றது. தன் மேல்பட்ட வலைகளை எளிதாக அறுத்தெறிந்த அன்னை பயந்தது போல நடித்து அங்கிருந்து ஓடினாள். பராசக்தியே என்னை கண்டு அஞ்சி ஓடுகிறாளா என்ற ஆணவத்தில் அந்த ராட்சச சிலந்தி அம்மனை வெறித்தனமாக துரத்தியது. அசுரன் தன்னை நெருங்கிய அந்த நொடியில் அன்னை மின்னல் வேகத்தில் மேலே பறந்து அவன் தலைக்கு மேல் தனது சூலாயுதத்தை இறக்கி அந்த அசுரனை வதம் செய்தான். அசுரனின் மாயத்தை அழித்து தர்மத்தை நிலைநாட்டிய அந்த சமயபுரத்து நாயகியை வணங்குவோம். ஓம் சமயபுரத் தாயே என்று கமெண்ட் செய்யுங்கள்.